குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. என் தங்க பிள்ளையே, இந்த ஆறுமுகனை நம்பி வந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் ஏறுமுகம்தான். கொடி கட்டி பறக்கப் போகும் தருணத்தை நீ உணரத்தான் போகிறாய். தொடர்ந்து ஒரு செயலை செய்து கொண்டு இருக்கின்றாய். அந்த விஷயம் சரியானதா தவறானதா என்று உன் மனதிற்குள் புழுங்கிக் கொண்டே இருக்கும் இந்த வேளையிலே நடக்குமா நடக்காதா என்றுதானே என்னிடம் என் வாக்கினை கேட்பதற்காக வந்து இருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, நான் நடக்கும் என்ற நல்ல செய்தியோடு தான் இப்பொழுது என் பிள்ளைகளை சந்திக்க நான் ஓடோடி வந்து இருக்கின்றேன். நீ மனதிலே எதை நினைத்தும் வருத்தப்படாதே. இங்கு தொடர் முயற்சியும் தோல்வியில்தானே முடிந்து விடுகிறதோ என்று எண்ணி கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி இந்த முருகனின் அருள் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. என் மீது அன்பையும் பக்தியும் கொண்டுள்ள என் பிள்ளைகளுக்கு இந்த முருகனானவன் எப்படி காட்சி கொடுப்பாமல் இருப்பேன் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இனி வருகின்ற காலத்திலே உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. நீ நம்பிக்கையோடு செயல்படுகின்ற அத்தனை வேலைகளிலும் நான் உனக்கு துணையாக இந்த ஆறுமுகம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகமே உன் வாழ்க்கையில் கடந்து நீ அங்கு மிக பெரும் மாற்றத்தை அடையத்தான் போகிறாய். எந்த ஒன்றை பெற வேண்டும் என்று என் பிள்ளைகள் காத்து கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை நிரந்தரமாக உன் கையில் கொடுக்கத்தான் போகிறேன். என் வேலை நீ தொட்டுவிட்ட பிறகும் இதற்காக தங்க பிள்ளையே அங்கு அழுது உருண்டோடி கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உனக்கு நடப்பது தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சூழ்ச்சி வலையையும் ஆய வலையையும் யார் பின்னிக் கொண்டு இருக்கின்றார் என்று நீ நினைக்கலாம். உனக்கே தெரியாமல் உன்னுள்ளே இருந்து கொண்டு உனக்கான செயலை செய்வதற்கு அங்கு தடங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பவரை நான் அடையாளம் காட்டி அவரிடமிருந்து நகர்ந்துவிடு என்ற அடையாளத்தை சொல்லத்தான் வந்திருக்கின்றேன். நான் சொல்லும் அவரோ உனக்கான வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை தர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அப்படிப்பட்ட மாற்றம்தான் வரப்போகிறது. நீயோ இப்பொழுது கேட்கலாம், அப்பனே முருகனே, அவர் என்னை அங்கு ஆட்கொண்ட பொழுதிலும் துரோகத்தால் என்னை சூழ்ந்து நிற்கும் போதிலும் நீ என்னிடம் அங்கு ஒரு குறியை காண்பிக்க கூடாதா? அவரிடம் பழகாதே என்று நான் இப்படி பழகிவிட்டு எல்லாவற்றையும் இழந்துவிட்டு பொன் பொருளை எல்லாம் அங்கு இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கின்றேனே என்று நினைக்கலாம். என் பிள்ளையே, நானும் எத்தனையோ தடவை என்னிடம் நீ கடந்து வரும் பொழுது அவர் நல்லவர் இல்லை என்று இம்மறைமுகமாகவும் சொல்லி பார்த்தாச்சு, நேர்முகமாகவும் சொல்லி பார்த்தாச்சு. ஆனால் ஒன்றும் பலன் இல்லை. இப்பொழுது என் வாக்கினை கேட்கும் இந்த நிமிடம்தான் உன் மனதிற்குள் அவரை நீ அடையாளம் காண போகிறாய். ஒரு நிமிடம் கண்களை மூடி இதை கேட்டுப்பார் என் பிள்ளையே. அவரின் உருவம் உன் மனதிற்குள் பதியத்தான் போகிறது. உன் வெற்றி வாக்கினை நான் தருவதற்கு வந்திருக்கும் பொழுது மனதில் எதை நினைத்தும் எதற்காகவும் நீ வருத்தப்படாதே. என்னுடைய அன்பிற்கு நீயே சொந்தமாக இருக்கும் பொழுது நமக்கானது கிடைக்குமோ கிடைக்காதோ என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்த்து கொள்ள வேண்டாம். நடக்கும் என்ற ஒன்றைத்தானே நான் நல்லதாக தர வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது இது நமக்கானதா, இது நல்லதானதா இருக்குமா என்று ஏன் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் நீ அங்கு வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். மனம் தளராதே, சோர்வடையாதே. இங்கு சோர்வடைந்து நீ என்ன பலனை கண்டு விட்டாய்? மாறாக ஒன்றுமே நடக்கவில்லை. அதுதானே என் தங்கமே. நான் இந்த முருகனானவன், இந்த அப்பனானவன் உன்னருகில் இருக்கும் பொழுது நீ மனதில் எதையோ நினைத்து பாரமாக நினைத்து கொண்டால் அது உனக்கு பெருஞ்சுமையாகத்தான் இருக்கும். இந்த அப்பனையும் முருகனையும் நீ உன் தந்தையாகவே ஏற்றுக்கொள். நான் உன் வாழ்வில் வளம் பெறச் செய்வதற்கு வந்து இருக்கும் பொழுது நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எல்லா காரியமும் வெற்றி மேல் வெற்றிதான். ஓம் முருகா போற்றி.